இப்படிப்பட்ட பல வன்கொடுமைகள செஞ்ச ஒரு கொடூரன் இன்னைக்கு ஜாமீன்ல வெளிவந்திருக்கான். இது எந்த அளவுக்கு நியாயம்? இப்ப விளாத்திக்குளம்ல மாணவி வன்கொடுமையில புதிய தகவல் ஒண்ணு வெளியாகியிருக்கு. இந்த தகவல் தமிழ்நாட்டு மக்கள எந்த அளவுக்கு ஒரு சோகத்துல ஆழ்த்தியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு 60 வயசு மூதாட்டிய எட்டயபுரம் என்ற பகுதியில பார்த்தீங்கன்னா, இந்த தர்ம முனீஸ்வரன் என்ற நபர் வந்து வன்கொடுமை செஞ்சு வெளிய வந்திருக்கான். இந்த திமுக ஆட்சியில ஜாமீன்ல வெளியில வந்த அதே நபர் தான் இந்த மாணவி வன்கொடுமையிலே ஈடுபட்டிருக்கான் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு என்பது திமுக ஆட்சியில தான் இருக்கு அப்படின்ட்டு ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்பு திமுக ஆட்சியில இருக்கா? எந்த அளவுக்கு ஒரு அவலங்கள் வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்கு தொடர்ந்து. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை அப்படின்றது ரொம்ப மோசமாவே மாறிட்டு இருக்கு. இப்போ திமுக ஆட்சி ஒரு விடியல் பெண்களுக்கான ஒரு விடியல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திமுக ஆட்சியில தான் பெண்களுக்கான விடியல் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலேயே அந்த விடியல் என்பது பெண்களுக்கு இருக்கா? வெறும் ஒரு வார்த்தை தானா? இல்ல ஒரு காகிதம் தானா? அப்படின்ற மாரிலாம் இருக்கு. சும்மா ஒரு வாய் பேச்சு தானா? அப்படின்ற மாரிலாம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு ஜாமீன் கொடுத்து வெளியே உலவ விடுறது தான் திமுக ஆட்சியா? ஒரு விடியல் ஆட்சியா? இந்த மாரி ஜாமீன் கொடுத்தது சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு? இந்த தக்க தண்டனைய வந்து காவல்துறை வந்து கொடுக்காதது, இப்படிலாம் இருக்கும்போது உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.